டெய்லி தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு சொம்பு தண்ணியில ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதாவது உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு நீங்க போட்டு அதை கலந்து குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்குது. அதுல 5 முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வெயில் காலம் வந்துருச்சு, தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா கொஞ்சோண்டு அந்த தண்ணியில நீங்க, அதாவது ஒரு சிட்டிகை போதும், உப்பு போட்டு கலந்து குடிக்கும் பொழுது டேஸ்ட் எல்லாம் பெருசா எதுவும் மாறாது. ஆனா உடலுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும். அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, உடலுக்கு நல்ல ஹைட்ரேஷனை வந்து இந்த 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்க ஆட் பண்ணும் பொழுது கிடைக்குது. இந்த ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுனால உங்க உடல்ல தண்ணிய வந்து அதிகமா உறிஞ்சக்கூடிய அந்த ஒரு சக்தியை வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வரவிடாம தடுக்குது. நம்பர் 2, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணுது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி உங்க பாடியில இருக்கக்கூடிய நீர்ச்சத்தையும் கரெக்டா வச்சு நரம்பு மண்டலத்துக்குமேவும் இது நல்ல ஒரு மருந்தா அமையுது. நம்பர் 3, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே டைஜஷனை வந்துட்டு சரிப்படுத்தும். அண்ட் உங்களுக்கு வயிறு ரொம்ப உப்பி போய் ப்ளோட்டிங்கா இருக்குது அப்படின்னா அதையுமேவும் இது சரிப்படுத்துது. ஸோ இந்த உப்பு கலந்த தண்ணியை நீங்க குடிக்கும் பொழுது நல்ல ஸ்டொமக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதான். எப்படின்னா, இது உமிழ்நீரையும் ஸ்டொமக் ஆசிடையும் வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி இந்த ஒரு ப்ராசஸை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4, ப்ராப்பரா இந்த ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி குடிக்கும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே இந்த தண்ணி வெளியேற்றதுக்கு உதவி பண்ணுது. உங்க கிட்னி அப்புறம் லிவருடைய ஃபங்க்ஷனுமேவும் நல்லா நார்மலா நடக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. உங்க பாடியவே இந்த ஒரு சிட்டிகை உப்பு கலந்த தண்ணி வந்து டீடாக்சிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, உங்களுடைய பிபியை ரெகுலேட் பண்ணுமா. இந்த தலை சுற்றல், தேவையில்லாத ஃபேட்டிக் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு தண்ணி வந்து ரெகுலரைஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு சிட்டிகை தான் உப்பு போட போறீங்க, டேஸ்ட்டும் மாறாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டில் இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம். வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிக் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூனாலுமேவும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதோட சேர்த்து எஜுகேஷன், அதுக்கப்புறமா எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்கள், பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரவுண்ட் வந்துட்டு ஸ்வீடன்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. கனடாவை பொறுத்த மட்டும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ மைண்ட் செட், ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸையும் படிச்சுக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷனுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரி தான் கனடா. இந்த லிஸ்ட்ல 4வது இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து. பின்லாந்துலயுமேவும் எஜுகேஷனுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றதுல வந்து சும்மா ஏனோதானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகாம பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸுக்குமேவும் ஒரு சப்போர்ட்டிவா இருந்து ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க பின்லாந்துல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமா. இந்த லிஸ்ட்ல 3rd இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஸ்வீடன்லயுமேவும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. முக்கியமா வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிக் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூனாலுமேவும் அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் கிளாஸா இருக்கும். அதோட சேர்த்து எஜுகேஷன், அதுக்கப்புறமா எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்கள், பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரவுண்ட் வந்துட்டு ஸ்வீடன்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல 2வது இருக்கிற கண்ட்ரி எதுனா டென்மார்க். டென்மார்க்லயுமேவும் கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங்க்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சர்வீசஸுமேவும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அதனால இதுவுமேவும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன் டு ஸ்டடி. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா நார்வே. நார்வேயை பொறுத்த மட்டும் எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ அதையும் தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப பெஸ்டாவும் இருந்துட்டு வருது. ஸோ நார்வே டாப் 1st பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாவும் இருக்கு. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது அது ஃப்ரீயா ரொம்ப நல்லா இருக்குமே, ஆனா ஃப்ரீயா கொடுக்கிறது அவ்வளவு தரமா இருக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஃபாரின்ல செட்டில் ஆக ட்ரை பண்றீங்கன்னா இந்த 5 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் பெஸ்ட் அண்ட் ஆல்சோ சில இடங்கள்ல ஃப்ரீயாவும் இருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இந்த கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.